அட்வென்ச்சரஸான வீடியோக்களை வெளியிட்டு வியூஸ் அள்ளக்கூடிய ரிஷி, மெல்வின், அங்கிதா, ஜெனிஃபர் ஆகிய யூடியூபர்கள் வந்து முழு நிலா நாள்ல குழுவா ஜவ்வாது மலை பகுதிக்கு போறாங்க. கூடவே காந்தான்ற மலை கிராமத்து பெண் வந்து வழிகாட்டியாவும் போறா. அந்த சமயத்துல அங்க நடந்த ஒரு விஷயத்த மர்மர் அப்படின்ற படமா வெளியிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது பகுதியில் இருக்க ஒரு கிராமம் ஒண்ணு ஒட்டி இருக்கக்கூடிய வனத்துல 7 கன்னி தெய்வங்கள் இருக்கிறதாகவும் அவங்க பௌர்ணமி தினத்துல அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிக்கிறதாகவும் அந்த கன்னி தெய்வங்களுக்கு வருடம் செய்ய வேண்டிய பூஜையை செய்ய விடாம அங்க இருக்கக்கூடிய சூனியக்காரியோட ஆவி தடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. குழந்தைகளை பலி கொடுத்த அந்த சூனியக்காரி அமானுஷ்ய காட்டுல அலையறதாகவும் அதனால அந்த காட்டுக்குள்ள போறவங்க திரும்பி வரதில்ல அப்படின்னு கிராம மக்கள் சொல்றாங்க. இது போல கதையில சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு போய் அது உண்மையா அப்படின்றத ஆய்வு செஞ்சு ஆவணப்படமா எடுக்கக்கூடிய 4 பேர் கொண்ட குழுவும் அவங்களுக்கு வழிகாட்டியா கிராமத்து பெண்ணும் மொத்தம் 5 பேர் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஊர் மக்கள் சொன்னது போல அங்க சூனியக்காரியோட அமானுஷ்யம் இருந்துச்சா, உண்மை அறிய காட்டுக்குள்ள போன 5 பேரோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத வித்தியாசமான திகில் ஜானல்ல எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த மர்மர். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடியா கேமராவில பதிவாகக்கூடிய காட்சிகளை கொண்டு படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திகில் படம் அப்படின்ற தனி சிறப்போட உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல கதைக்களம் மற்றும் திகில் காட்சிகளை கையாண்ட விதம் அனைத்துமே உண்மைக்கு நெருக்கமா இருப்பதால படம் முழுவதுமே பெரும் பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. ரிச்சி கபூர், தேவராஜ் ஆறுமுகம், சுகன்யா சண்முகம், யுவிகா ராஜேந்திரன், அரியா செல்வராஜ்னு படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே யதார்த்தமான நடிப்பவே கொடுத்திருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு பயத்துல உறைஞ்சு போகக்கூடிய காட்சிகள் படம் பார்க்கிறவங்களை பதற வைக்கக்கூடிய அளவுக்கு தங்களோட பயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் ஜோசப் வில்லியம்ஸ் வந்து இரவு நேரத்துல மிக குறைந்த வெளிச்சத்துல காட்சிகளை படமாக்கி இருந்தாலும் காட்சிகளை மிகவும் தரமாவே படமாக்கி இருக்காரு. அதுலயுமே கேமராவில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை கண்ணுக்கு உறுத்தாத வகையில காட்சிப்படுத்தி திரைக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை பார்வையாளர்களுக்கு கடத்தி இருக்காரு. அதே போலவே ஒளி வடிவமைப்பாளர் கேவின் ஃபெடரிக் வந்துட்டு இசையமைப்பாளரே இந்த படத்துல இல்லன்ற உணர்வை ஏற்படாத வகையில நேர்த்தியான பணியாற்றி இருக்காரு. ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல கேட்கப்படக்கூடிய ஓசைகளை துல்லியமா பதிவு செய்திருக்கிறாரு. நடுநடுவே வரக்கூடிய அமானுஷ்ய ஒலிகள் மூலமா நெஞ்ச பதற வைக்கிற மாதிரியான காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. வழக்கமான திகில் படங்கள் போல இல்லாம ஒருவித பதட்டத்தோட படத்தை பயணிக்க வைக்குது. பயத்தோடவே பார்க்கக்கூடிய காட்சிகளை தொகுத்திருக்கக்கூடிய பட தொகுப்பாளர் ரோஹித் அப்படியே காட்சிகள்ல நீளத்தை குறைச்சது போல படத்துடைய நீளத்தையும் குறைச்சிருந்தா வித்தியாசமான ஒரு திகில் படம் பார்த்த அனுபவம் முழுமையா கிடைச்சிருக்கும். இந்த படத்தை எழுதியிருக்கக்கூடிய ஹேமந்த் நாராயணன் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் கதை சொல்லல் மற்றும் காட்சி அமைப்புகள் மூலமாகவும் வித்தியாசமான திகில் படத்தை கொடுக்க முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதே போலவே முயற்சி வெற்றி பெற்றிருந்தாலும் படத்துடைய நீளம் மட்டுமே கொஞ்சம் இடங்கள்ல முட்டுக்கட்டையா வந்து நிக்குது. படத்துடைய துவக்கம்ல இருந்து இறுதி காட்சி வரைக்குமே இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திரையில எந்த பக்கம் இருந்து என்ன வருமோ அப்படின்ற அச்சத்தோடவே பார்வையாளர்களை படத்தோட பயணிக்க வச்சிருக்கிறாரு இயக்குனர் ஹேமந்த் நாராயணன். இந்த படம் பார்க்கக்கூடிய நம்மளுக்கு நிச்சயமாவே வித்தியாசமான ஒரு திகில் பட அனுபவத்தை கொடுக்கும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா மர்மர் படம் மர்மமான ஒரு முயற்சி தான். இது போன்ற சினிமா விமர்சனங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.